சோழனும் வந்து நம்ம பல்லவனும் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து இத பத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்ம சேரன பத்தி. சேரன் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோனே, "எங்கண்ணா திடீர்னு வந்து ரொம்ப தூரம் போயிட்டு வர? என்ன இவ்ளோ லேட்டா வர?" அப்படின்னு. "டேய் நான் கரெக்ட்டா தானே வந்திருக்கேன்." அப்படின்னு சொன்னோனே, எல்லாரும், "ஓ! அப்படியா? சரி, சரி. என்னடா அண்ணன சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணா காது குத்துக்கு தானே போயிட்டு வந்து." "ஓ! காது குத்துக்கு அண்ணன் போயிட்டு வந்திருக்கு. சரி, சரி. என்னண்ணே காது குத்து எப்படிண்ணே நடந்தது?" ரொம்ப நல்லா நடந்ததுடா. சாப்பிட்டுட்டு வந்தியாண்ணே?" சாப்பாடா?" அப்படின்னோனே, "என்னண்ணே நீ காது குத்துக்கு போயிருக்க, சாப்பிட்டுட்டு வர மாட்டே ஏண்ணே? ஏண்ணே இப்படி பொய் சொல்ற?" "நான் பொய் சொல்றேனாடா?" "ஆமா பின்ன. நீ என்ன பண்ணிட்டு வந்த எங்களுக்கு தெரியாதா? சந்தா கூட போய் ரொமான்ஸ் பண்ணிட்டு வந்து." "டேய் என்னடா பேசுறீங்க நீங்க? டேய் நிலாலாம் பாக்குதுடா. ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னோனே, நாங்க உண்மைய தானே சொல்றோம். சந்தா கூட தானே போயிட்டோம்." "ஆமாடா கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தேன். அதுக்கு போய் இப்படியாடா பேசுவீங்க?" "எல்லாம் தெரியும், தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. எல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க. இங்க எல்லாரும் வந்து சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நிலாவும் சந்தோஷப்படுறாங்க. அடுத்து நிலா வந்து அப்படியே டயர்டா இருக்கிறத பார்த்துட்டு, "என்ன நிலா ஒரு மாதிரி இருக்க?" அப்படி சொல்லிட்டு சேரன் கேட்குறாரு. "ஒண்ணும் இல்லண்ணா." அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக பார்க்குறாங்க. பார்த்தா கையில வந்து அடிபட்டுருக்கு. "நிலா!" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு கைய தொடுறாரு சேரன். "என்னாச்சு நிலா? கையில எப்படி அடிபட்டுச்சு?" அது வந்து உடனே சோழன் ஓடி வராரு. "என்னாச்சு நிலா உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு பார்க்குறாரு. "இவ்ளோ அடிபட்டுருக்கு. எப்படி வந்து அடிபட்டதுன்னா?" "அது வந்து சொல்லுங்க நிலா என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் வந்து வண்டி ஓட்டிட்டு போனேனா, அப்ப திடீர்னு வந்து விழுந்துட்டேன் கீழ." "என்ன நிலா இது சொல்லாம போயிருக்கீங்க? இப்படி வந்து இருக்கீங்களே நிலா? கீழ இந்த அளவு விழுந்திருக்கீங்க. எதுவுமே சொல்லல வீட்ல இருக்கவங்ககிட்ட. ஏன் நிலா இப்படிலாம் பண்றீங்க? ஹெல்மெட் போட்டு ஓட்டுனீங்களா இல்லையா?" "இல்ல ஹெல்மெட் போட்டு ஓட்டணும் நிலா." "என்ன நிலா இப்படி பண்றீங்க? கைய காட்டுங்க." "ஆமாடா நிலாவுக்கு நல்லா இப்படி வாங்க நிலா உடனே டாக்டர் கிட்ட போலாம்." "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. சின்ன சிராப்பு தான். மருந்து போட்டா சரி." "அதெல்லாம் தெரியாது. டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு டிடி இன்ஜெக்ஷன் பண்ணா தான் சரியாகும். நீங்க வாங்க." அப்படி சொல்லிட்டு வம்படிக்கிறாரு. "வேணாங்க சொன்னா கேளுங்க." "அதெல்லாம் தெரியாது. வந்து தான் ஆகணும். ப்ளீஸுங்க." அப்படின்னோனே, "சரி, சரி அப்படியா? உங்களால டயர்டா இருக்கா? வர முடியலையா? சரி இருங்க ஒரு நிமிஷம்." அப்படி ஓடி போய் மருந்து எடுத்துட்டு வந்து போடுறாரு. "நிலா பத்திரமா இருக்கணும். தண்ணி படவே கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். சரியான்னு?" சொல்லிட்டு அக்கறையா பேசுறாரு. உடனே வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு. சோழன பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு நிலாக்கு. அவரு கஷ்டப்படுறதும், அப்படியே வந்து பதறதையும் பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து, "நிலாவ இதுக்கப்புறம் தனியாலாம் அனுப்பக்கூடாதுடா. நீ கூட்டின்னு போயிட்டு கூட்டின்னு வா. புரியுதா? உனக்கு வேற வேலை என்ன இருக்கு?" அப்படின்னோனே, சரிண்ணே. வேற என்ன இருக்குண்ணே? நிலாவ காலைல கூட்டின்னு போயிட்டு நான் சாயந்தரம் கண்டிப்பா கூட்டின்னு வந்துடுறேண்ணே." அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சொல்றாரு. "நிலா நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கம்மா. சரி பத்திரமா இரும்மா. ஒண்ணும் இல்லல்ல." அப்படின்னோனே, வலிக்கலண்ணா." அப்படின்னோனே, "இங்க பாருங்க வலிச்சா சொல்லுங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். சரியா? பத்திரமா இருங்க." அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. சந்தோஷம் தாங்க முடியல நிலாக்கு. நிலா வந்து ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு போனோனே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. நெனச்சு பார்க்குறாங்க. சோழன் கைய பிடிச்சது, பதறினது அது எல்லாத்தையும் நெனச்சு பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அவருக்கு என் மேல இவ்வளோ அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. நிலா வந்து வெளியே கிளம்பி வராங்க. சோழன் வந்து வெளியே கிளம்பிட்டு இருக்காரு. அத பார்த்து நிலா வந்து கரெக்ட்டா வந்து வண்டியாண்ட வந்து நின்னுக்கிறாங்க. முன்னாடி வந்து வராரு சோழன். வந்தோனே, "என்னங்க கிளம்பலையா?" அப்படின்னோனே, நீங்க தானே நேத்து நைட்டு நானே கூட்டின்னு போயிட்டு நானே கூட்டின்னு வரேன்னீங்க. இப்ப வேற மாரி கிளம்பலையான்னு கேட்குறீங்க. ஏங்க நிஜமாவா சொல்றீங்க? என் கூடவா வரீங்க? நேத்து நான் சொன்னோனே நீங்க பதிலே சொல்லலையா? அதனால என் கூட வரமாட்டீங்கன்னு நெனச்சேங்க. நிஜமாவா சொல்றீங்க? பின்ன பொய்யா சொல்லிட்டுருக்காங்க. உங்க கூட வரேன்னு தான் சொல்றேன். அதே மாரி சாயந்தரம் பிக்கப் பண்ணிடுவீங்கல்ல? ஏங்க என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? அது எப்படிங்க நான் பிக்கப் பண்ணாம இருக்கேன்? வாங்க போலாம் அப்படி சொன்னோனே, உடனே சந்தோஷம் தாங்க முடியல சேரனுக்கு. அவங்க 2 பேரும் ஜோடிய பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. அடுத்து வந்து நிலா வந்து உட்கார்றாங்க. "ஏங்க கை அடிபட்டுருக்குல்ல, எப்படிங்க வந்து நீங்க இப்போ கதவ திறந்து உட்கார முடியும்? ஒரு நிமிஷம் இருங்கங்க." ஓடி வந்து அப்படியே கதவ திறக்கிறாரு. இதுவ வந்து சீட்டு வந்து உட்கார சொல்லி. அதுக்கப்புறம் நிலா போயிட்டு உள்ள போய் சீட்ல உட்கார்றாங்க. "சரிங்க போலாமா?" அப்படின்னோன, "சரிங்க." அப்படி சொன்னா, வரேண்ணா." அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்க வந்து நிலா வந்து அப்படியே வந்துட்டே இருக்காரு. ரம்மியமான சாங்ஸ் போடுறாரு. "என்னங்க சந்தோஷமான பாட்டு போடுவீங்கன்னா, சோகமான பாட்டு இல்லங்க உங்களுக்கு அடிபட்டுருக்குல்ல அதனால தாங்க. ரொம்ப தாங்க சோகமான பாட்டு போடுறீங்க, சந்தோஷமான பாட்டு போடுறீங்க." அப்படி சொல்லிட்டு, "நிஜமாவா சொல்றீங்க?" அப்படி சொல்லிட்டு, காதல் பாட்டு தான். ஐய்யய்யோ! காதல் பாட்டு வந்துச்சே இவ கத்துவாளே சொல்லிட்டு மாத்த பார்க்குறாங்க. "பரவால்ல, பரவால்ல இருக்கட்டும்." அப்படின்னோனே, "நிஜமாவாங்க? ஐயோ! இது நம்ம நிலாவா? காலைலேருந்து நல்ல மூட்ல இருக்காளே! எப்பவுமே இப்படி இருக்க மாட்டாளே! நம்மகிட்ட இப்படிலாம் பேசுனதே கிடையாதே!" அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாரு சோழன். சரிங்க வந்துடுச்சு நான் இறங்கிக்கிறேன்." சரிங்க சாப்பாடுலாம் எடுத்துக்கிட்டீங்க?" எல்லாம் எடுத்தாச்சு." சரி ஈவினிங் வந்துருவீங்கல்ல? இல்ல ஏதாவது காரணம் சொல்லி தப்பிக்க பார்ப்பீங்களா?" ஏங்க என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? நான் நீங்க வர்றதுக்கு முன்னாடி இருக்கனா இல்லையான்னு பாருங்க." பார்க்கலாம் நம்பிட்டேன்." அப்படி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா போறாங்க. திரும்பி பார்த்து நிலா அப்படியே சிரிச்சுட்டு போறத சோழன் வந்து வாட்ச் பண்ணிடுறாரு. என்ன இது நிலாவா இது? ஒரு வேளை நம்ம மேல காதல் வந்துச்சோ? வேணாம் சோடா. இந்த மாரி காதல் வந்துச்சுன்னு நெனச்சுட்டு நீ போய் பேச போய், அவ என்னன்னா, எதுவுமே வரல. உங்க மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லன்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் உனக்கு தான்டா கஷ்டம்." அப்படி சொல்லிட்டு போறாரு.